வடிவேல் சொல்லுவார் பார்த்தீங்களா? "என்னடா இது நமக்கே டிசைன் டிசைனா பிரச்சனை வருமா?" அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாரி தாங்க. டே 4ம் இன்னைக்கு பிரச்சனை. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளையன்ட் ஆல்ரெடி இந்த வெப்சைட்ட வேற ஒருத்தர்கிட்ட கேரளா இருக்கவங்க பண்ணியிருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம எப்பயுமே ஒரு எஸ்இஓ பண்றப்ப பார்த்தீங்கன்னா, டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு குடுக்கணும். ஸோ கிளையன்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு WordPress ஓட கிரெடென்ஷியல்ஸ் மட்டும் குடுத்தாங்க. நாங்க கேட்டது வந்து ஹோஸ்டிங்கோட கிரெடென்ஷியல்ஸ் நாங்க கேட்டோம். ஸோ அவங்க வெண்டர் என்ன சொல்ட்டாங்கன்னா, ஹோஸ்டிங் வந்து தரமாட்டோம் நாங்க. எங்களோட சர்வர்ல இருக்கனால நாங்க தரமாட்டோம். ஏன்னா உங்கள மாரி இன்னும் 20 பேர், 30 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் சர்வர் தர முடியாது அப்படின்னு சொல்ட்டாங்க. சரி நாங்க என்ன கேட்டோம்னா, எனக்கு அப்படி தேவையில்லைங்க. எனக்கு எஃப்டிபி மட்டும் குடுங்க. அது வழியாவது நாங்க ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். பட் எஃப்டிபியும் தரமாட்டேன்னு சொல்ட்டாங்க. அப்ப யோசிச்சு பாருங்களேன். ஒரு சைட்ட இப்ப நீங்க வந்து நியூ பேஜஸ் பண்றீங்க. அதுல சில விஷயத்த பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. ஃபைல எடிட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. அப்ப சர்வரும் தரமாட்டேன்னு சொல்ட்டாங்க. இன்னொன்னு எஃப்டிபியும் தரமாட்டேன்னு சொல்ட்டாங்க. அப்ப எப்படி எடிட் பண்ணுவீங்க? சிம்பிள்ங்க. இதுக்கு சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணா போதும். WordPressன்னு வரப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு WordPressல ஃபைல் மேனேஜர் பிளக்கின் இருக்குது. அந்த பிளக்கின் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா போதும், WordPressோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க எடிட் பண்ணிக்கலாங்க. இந்த மாரி பிரச்சனை நீங்களும் கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவீங்க. இத சேவ் பண்ணி வச்சுக்கங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கான பிரச்சனைய நாங்க சால்வ் பண்ணிட்டு, ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, நெக்ஸ்ட் பிளாக் கிரியேஷன், பேஜ் கிரியேஷன்ல வொர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. நல்லபடியா போயிட்டு இருக்குது. டே 4 பெரிய பிரச்சனை வந்தாலும் அத சால்வ் பண்ணி ஸ்மூத்தா எடுத்துட்டு போயிட்டோங்க.